செய்யாத தப்ப அவன் கவனமா அவன் செய்யவே இல்லை தப்ப, ஆனா பழி அவன் மேல வருது. செய்யாத தப்பு தண்டனைக்கு ஒரே ஆள் யாருங்க? யோசேப்பு தான். அந்த பாவத்தை அவன் செய்யவே இல்லை. அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுனான். ஆனா யோசேப்பு அந்த பாவத்தை, அது சாதாரண பாவம் இல்லை, ஒரு பாலியல் ரீதியான பாவம். ஒரு ராஜ்யத்துல போத்திபார மனைவியை ரேப் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா நம்மள அந்த ஐயோ ஐயோ ஆண்டவர் நம்புனே என்னை கைவிட்டாருன்னு சொல்லியிருப்போம். ஆனா யோசேப்பை குற்றப்படுத்தி ஜெயில போட்டாங்க. அங்க கூட பாருங்க, தேவன் சொப்பனங்கள் மூலியமாக தேவன் ராஜ்யத்தை கொண்டு வந்தார். தேவ பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில கனவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், தரிசனங்களை கொடுத்திருக்கலாம், உனக்கு குழியில் தள்ளுற போல உலக மனிதன் தள்ளி போட்டிருக்கலாம், உனக்கு எழும்ப முடியாதபடி முடக்கி போட்டிருக்கலாம். உன் கனவுகளை கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார், உன் தரிசனங்களை கண்ணோக்கமா இருக்கிறார். நீ தரிசனம் பெற்றிருக்கிற, அழைப்பட்டிருக்கிற, உன் அழைப்பு யாருக்கு தெரியாது, நான் இழந்து போயிட்டேனே, என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளை, உனக்கு சொல்லுகிறேன், யோசேப்பை போல பரிசுத்தமா நீங்க வாழ்றீங்கன்னா இந்த யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் அவர் உயர்த்துவார், உங்களையும் அவர் உயர்த்துவார். ராஜாக்களுக்கு மத்தியில, பிரபுக்கள் மத்தியில் உயர்த்துவார். சொல்ற நல்லா உங்களுக்கு புரியுதுங்களா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஒரு மனுஷன் உண்மையா இருந்தா தேவனை அவன் ஆசீர்வதிச்சிருவாருங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டான், உத்தமம் வாழ்ந்துட்டான், இந்த மனசாட்சிக்கு உண்மையா வாழ்ந்துட்டா தேவன் அவனை ஆசீர்வதிச்சிருவாரு. இந்த யோசேப்பை உயர்த்தினது போல உங்களே அவர் உயர்த்த ஆயத்தமா இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க கண்கள் எப்படி இருக்குது? இன்னைக்கு யோசேப்பு சூழ்நிலை கிடைச்ச அந்த பாவம் செய்யல, அவனுக்கு நல்ல சமயம் கிடைச்சது அந்த பாவம் செய்யறதுக்கு. அந்த அந்த போத்திபார மனைவி கூப்பிடுறா பாவத்துக்கு, அந்த பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை சூப்பரான சூழ்நிலை, யாருக்கு தெரிய போறது இல்லை. ஆனா யோசேப்பு இந்த பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் தேவனுக்கு முன்னாடி ஓடி போனா. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க கையில் இருக்கிற செல்போன்ல நீங்க எதை பாக்குறீங்க? உலகத்தினுடைய அசிங்கத்தை பாக்குறீங்களா? உங்க கண்கள் தேவனோடு பரிசுத்தம் பண்ணி இருக்குதா? தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்குதா? யோபு சொல்றது போல என் கண்களை நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன்னு சொல்லி உங்க கண்களை உடன்படிக்கை பண்ணிருக்கிறீங்களா? உங்க வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரியை இச்சையா பார்த்தாவே அவளோடு விபச்சாரம் செய்யறது வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு சிந்தனைக்குள்ள எவ்வளவு பாவங்கள், எவ்வளவு அருவருப்புகள், எவ்வளவு இச்சைகள், அருவருப்பான காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது இல்லைங்களா? யோசேப்பை உயர்த்துறது போல உங்களை உயர்த்தணும்னா முதலாவது தேவனுக்கு பிரியம், பரிசுத்தங்க. இந்த யோசேப்புக்குள்ள அந்த பரிசுத்தம் இருந்தது, மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. நீங்க யோசேப்பை உயர்த்தினதுக்கு அப்புறம் அவங்க சகோதரன் வந்தோடனே எவன்லாம் குழிக்குள்ள போட்டானோ அவனை கட்டி அணைக்க அவனால முடிச்சதுங்க. உங்களால முடியுமா? எவன் குழிக்குள்ள போட்டானோ, எவன் கொல்லும்படி அவன் தேடினானோ, எவன் அழிக்க நினைச்சானோ அவனை கட்டி அணைச்சு அவன் சொல்றான், நான் அவன் கட்டி அணைச்சு அழுகிறான். யோசேப்பு சுபாவம் அப்படிப்பட்ட சுபாவம், யோசேப்போட சுபாவம் மன்னிக்கிற சுபாவம். இன்னைக்கு உங்களால மன்னிக்க முடியுதா? இயேசு சிலுவையில உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு, பிதாவோட மன்னின்னு சொன்னாரு, நீங்க அவளை மன்னிக்கிறீங்களா? நீங்க மன்னிச்சு பாருங்க, யோசேப்பை உயர்த்தின போல உங்களை உயர்த்துவார். உங்க நீதி யாருக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மறைவிடங்கள்ல ஏதோ ஒரு பழி சொல்லுங்க போடப்பட்டிருக்கலாம், இவன் இப்படித்தான் இவன் அப்படித்தான் உங்களை பழி சொல்லியிருக்கலாம். தேவ பிள்ளைகளை சொல்லுகிறேன், உங்களை என்ன வேணா சொல்லட்டும், நீங்க பொறுமையா இருங்க. இந்த யோசேப்பு